வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் சிவமனோஜ். மக்களே, நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் உலக வரலாற்று சாதனை அடிச்ச இஸ்ரோ பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன உலக வரலாற்று சாதனை அடிச்சிருக்குன்றத பார்க்கலாமா? வாங்க காணொலிக்குள்ள போலாம். முதல்ல பாத்தீங்கன்னா 2 செயற்கைக்கோளை கடந்த டிசம்பர் 30, 2024 பாத்தீங்கன்னா BSLV 60 என்ற ராக்கெட் மூலமா ஏவப்பட்டிருக்காங்க. இது என்னன்னா, பூமியில இணைக்கிற பாதை, அதாவது பூமி சுற்றுவட்ட பாதையில இணைக்கிற மாதிரி ஒரு பாதையில போயிட்டு இருந்தது. ஆனா இது ஏவும் போது இரண்டும் வேகம் அதிகமாக, அதாவது எப்படி சொல்லணும்னா 500 கிலோமீட்டருக்கும் மேல ஒரு வேகம் இருந்தது. அப்ப வேகம் படும்போது 2 இணைக்கிற பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உடஞ்சி சிதிலமாயி விபத்துக்குள்ளாயிடும். இதனால பூமிக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அதனால முதல்ல என்ன பண்ணாங்க, இஸ்ரோ அந்த வேகத்தை கட்டுப்படுத்தினாங்க. சரி, இந்த வேகத்தை கட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் வெற்றிகரமா நேற்று இணைச்சிட்டாங்க. அதோட பணிகள், அதை இணைக்கிறதுக்கான காரணங்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இஸ்ரோவின் கடந்த 14 புதிய தலைவரா பதவியேற்றவர் தான் வி நாராயணன் ஐயா. அவராலதான் இது சாத்தியம்னு சொல்றான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாராயணன் ஐயா பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதுல இருந்து மின்சாரம் இல்லாம தான் படிச்சிருக்காரு. அப்ப அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரிக்கன் விளக்குன்னு சொல்லுவாங்க, அந்த அரிக்கன் விளக்கு மூலமா தான் படிச்சிருக்காரு. அப்படி தபால் மூலமா படிச்சு அதுக்கப்புறம் இந்த IIT கோரக்பூர் படிச்சு அதுக்கப்புறமா தான் இஸ்ரோல வேலைக்கு சேர்ந்திருக்காரு. இப்படி காலங்காலமா 40 வருஷமா இஸ்ரோல வேலை செஞ்சிருக்காரு. இவர் இல்லாம எந்த ஒரு செயற்கை கூட விண்ணில் ஏவப்பட்டது. ஏன்னா இவரோட உதவி தேவைப்பட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரோவின் புதிய தலைவரா இருந்திருக்காரு. சரி, இவரால இப்ப இந்த விண்வெளி மையத்துல இருக்க அந்த 2 செயற்கைகள், அது பேர் ஸ்பேடெக்ஸ் டாக்கிங்னுவாங்க. 2 டாக்கிங் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உலகில் இருக்க அந்த காந்தப்புலத்தை சரியான லெவல்ல அதை பேலன்சிங்கா வச்சிருக்க ஒண்ணு, கீழே இருக்க நுண்ணுயிரிகளை அழகா துல்லியமா காட்டுறதுக்கு ஒண்ணு, உலகில் அப்புறம் மற்ற அதாவது நுண்ணறிவுகள் அதிகமா, தேவை அதிகமா இருக்கும். இப்ப இந்த இது எல்லாமே இப்ப உலக நாட்டுல அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இப்ப 4வது இடத்துல இந்தியா வர்றதுக்கு இவரோட சிறப்பு தான் சொல்லலாம். இவராலதான் இந்த இந்தியா இப்ப 4வது இடத்துல வந்திருக்கு. சரி, இந்த இந்தியா கிட்ட இப்ப இஸ்ரோ கிட்ட பல நாடுகள் உதவி கேட்கிறாங்க. தன்னுடைய நாட்டிலேயே இந்த மாதிரி தொழில்நுட்ப வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்டுல இருந்து கேட்டுன்னு இருக்காங்க நம்ம இஸ்ரோ தலைவர்கிட்ட. சரி, அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த செயற்கைக்கோளோட நன்மைன்னு பார்க்கும்போது இப்ப நம்ம இஸ்ரோ 2025 இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட சந்திராயன் 4 விண்வெளியில ஏத்தலான்னு இருக்காங்க. சந்திராயன், அதுக்கப்புறம் ககன்யான், இந்த மாதிரி 2 விண்வெளியில ஏத்தணும்னு இருக்காங்க. இப்ப சந்திராயன் 4 எதுக்காக ஏத்துனாங்கன்னா, நிலவை ஆய்வு பண்றதுக்கு. அப்ப இந்த நிலவுல இருக்கும் மண், கல், பாறை இதெல்லாம் ஆய்வு பண்றதுக்கு இந்த ஸ்பேடெக்ஸ் பயன்படும். இந்த ஸ்பேடெக்ஸோட வெயிட் பாத்தீங்கன்னா 220 கிலோ. இதன் மூலமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு தகவல் தொழில்நுட்பம் இந்தியாவுக்கும் இஸ்ரோவுக்கு தெளிவா கிடைக்கும்ன்றாங்க. எவ்வளவு விண்வெளியில எவ்வளவு செயற்கைக்கோள் ஏவப்பட்டிருந்தாலும் இந்த ஸ்பேடெக்ஸ் உலக தொழில்நுட்பத்தை வரலாற்றுல முக்கியமா பங்கு வகிக்கும்னு சொல்றாங்க. சரி, இதுல நிலவு மட்டும்தான் ஆய்வு பண்ணுமான்னு இல்ல, அதான் இல்ல, செவ்வாய், புதன் இந்த மாதிரி கிரகங்களை கூட ஆய்வு பண்றதா சொல்றாங்க. சரி, இந்த ஆய்வு மூலமா மக்கள் அங்க வாழ்றதுக்கான ஒரு ஏற்பாடுகளை அங்க செய்யற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்பேடெக்ஸ் விண்கலத்துல ஏவ விட்டுருக்காங்க. சரி, இந்த ஸ்பேடெக்ஸ் மூலமா என்னென்ன இதுன்னு பார்த்துட்டோம்ல. இப்ப நம்ம இஸ்ரோ தலைவர், அதாவது வி நாராயணன் ஐயாவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்னாடி இருந்த தலைவர்கள் மயில்சாமி அண்ணாதுரையோ, சிவன் ஐயாவோ, இவங்களாம் இருக்கும் பொழுது முக்கியமா இந்த மாதிரி சிறப்பெல்லாம் பண்ணதில்லை. இப்ப இவரால் இந்த இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு இவர் மாத்தி விட்டுருக்காரு. அப்ப இவருக்கு பிரதமர் மோடி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவங்க என்ன வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு வியப்பா இருக்கு. அதாவது ஆரம்பத்துல எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, வி நாராயணன் ஐயா ஒரு அடிக்கல் முன்னேற இருந்தார். இப்ப பார்க்கவும் படிப்படியா உயர்ந்து இப்ப சிகரத்தை தொடுற அளவுக்கு இருக்கார். இதுக்கெல்லாம் காரணம் அவர் கடின உழைப்போ, அவர் வச்சிருந்த அந்த ஒரு வேலையின் ஈடுபாடின் காரணமாக தான் அவர் வெற்றி அடைஞ்சார். இதனால இந்தியாவும் திரும்பி பார்க்க வச்சது. எங்களது ருத்ரன் 2.0 சேனல் சார்பா அவரை வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.